தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். இந்த வீடியோ பதிவுல நம்ம நவம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். துலாம் ராசிக்கு அது சாதகமா அமைஞ்சிருக்கா, பாதகமா இருக்கா? பாதகமா இருந்தா அதை எப்படி சாதகமா மாத்திக்கலாம்? அப்புறம் நம்ம நட்சத்திர பலன்களை விரிவா பார்க்கலாங்க. அப்படியே பரிகாரத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க. இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும். எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோள் இருக்கவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், இப்படி இந்த 2 கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க. தன வாக்கு குடும்ப
ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான், லாபஸ்தானத்துல கேது பகவான், அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைந்திருக்கிறாருங்க. அதனால் அங்கே நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுது. மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்க போறாங்க. சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதி வந்து செவ்வாயின் வீடான விருஷக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பயிற்சியும் இருக்குது. ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாருங்க. குருவுடைய பார்வையும் இருக்குது. இந்த 2025 கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சுங்க. இந்த 10 மாதங்கள் அப்படிங்கிறதுல நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகளை மட்டுமே இந்த 10 மாதங்கள்ல சந்திச்சிருப்பீங்க. 2024 முடிஞ்சு 2025 அடி எடுத்து வைக்கும் போது இந்த வருடம் நம்மளுக்கு புதிய மாறுதல் எல்லாமே நடக்க போகுதுன்னு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இனி 2025 மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்து 2026 இருக்கக்கூடிய முதல் 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி, இந்த 4 ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது இத்தனை நாட்களா உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி, உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துல நிறைய இழப்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காருங்க. இதன் மூலமா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா இந்த 2 ராசிகள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்க 2 ராசிக்கும் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வேலை செஞ்ச இடங்கள்ல உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலை ஏற்பட்ட
நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களே கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதாவது ராகு கேது ஜாதகம்னு சொல்கிறாங்க, சுத்த ஜாதகம்ங்கிறாங்க, செவ்வாய் ஜாதகம்ங்கிறாங்க. இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது இதன் மூலமாகவே ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு விரைவில் திருமண நிலைக்குள்ளே நீங்கள் விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க. கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. இனி நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு, புதிய காதல், புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுது. இதன் மூலமா நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்திற்கு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர். கண்டங்கள், மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்தவங்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்ததும் மகிழ்ச்சி பெருகும். நல்ல பண வரவு உண்டாகும். புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும் பொழுது யோகத்தை வாரி வழங்குறாருங்க. தந்தை மூலமாக சொத்துக்கள், வியாபாரம் மூலமாக யோகம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலம், மகிழ்ச்சி ஏற்படும். மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும். நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும். புதன் சுக்கிரன் சேர்வதால் பணப்புழக்கம் ஏற்படும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகும். பெருமாளுடைய அருள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குங்க. நன்மைகளை அதிக அளவில் பெறும் நேரமாக இருக்கும். பொருளாதாரம் அற்புதமாக இருக்குங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உழைப்புக்குண்டான ஆதாயத்தை பெறுவீங்க. ஜாதகத்தில் 28ஆம் தேதி வரை வக்ரமாக இருப்பதால் ஆரோக்கியம், குடும்பம், குழந்தைகள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது நல்லதுங்க.
அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து 28ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைவதால் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றை சேமித்துக் கொள்வது இப்பவே நல்லதுங்க. ஓகேங்களா? துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். திருமணம் கட்டாயமாக நடக்கும். நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். லாபஸ்தானாதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று 16ஆம் தேதிக்கு மேல் குரு பார்வையில் செவ்வாயுடன் சேர போறாருங்க. லாபங்கள் வந்து சேரும். பண வரவு வந்து தடை இல்லாமல் வந்து சேரும். தொழில் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்து பதவியை நோக்கி ஓடத் தொடங்குவீங்க. பதவி சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு யோகமான காலகட்டமாக அமையும். பண வரத்து சீராக இருக்கும். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மையை தரும். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதமும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்பளு ஆகியவை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது நன்மையை தரும். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. கெட்ட கனவுகள் உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படலாம். அடுத்ததுவா சுவாதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு உண்டாகும். பணம் வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவர் பணியை செய்வது போன்றவற்றை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் பலன்கள் உங்களை சேரும். அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவு உண்டாகும். அடுத்தவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. பண வரத்து தாமதப்படும். கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். அதனால கவனமா இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயக பெருமானை வணங்குவது நன்மையை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் 7, 8 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் 16, 17 இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.